அனுபவிக்காமல் முடிவு பண்ண முடியாது. எனக்கு ரிசல்ட் வந்துருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்டில் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா பொலிவாக இருக்கணும், நல்லா ஜொலிப்பாக இருக்கணும்னு இன்றைக்கி ஒரு ரகசிய வீடியோ. எனக்கு லாண்ட்ரி துணி துவைக்கிறவங்க சொன்ன ரகசியத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம துணி துவைக்கும் போத சோப்பு சர்ப்லாம் போடுற துணி வந்து டல் ஆயிருமா, அதுக்கு நம்ம வந்து இந்த படிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த படிகாரம் கொஞ்சம் எடுத்து இந்த படிகாரத்தை இப்படி எடுத்து உரலில் போட்டு, இதுதான் படிகாரம் பார்த்துக்கோங்க. இது வந்து நிறைய பேர் வாசல்லாம் கட்டி விடுவாங்க திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு. அதெல்லாம் எத்தனை பேர் நம்புகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இது வந்து நம்ம துணிக்கு நல்லா பொலிவு தரும். 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பின்ன 1 ஸ்பூன் கல் உப்பு. நிறைய பேர் வாசலில் தொங்கி விட்றாங்க, கட்டி விட்றாங்க. வீட்டுக்கு திருஷ்டி படாது, வீட்டில் இருக்கவங்களுக்கு பாதிப்பறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம துணி வந்து கலர் மாறாமல் துணிக்கு கண்டிப்பாக திருஷ்டி படாமல் இருக்குன்னு அந்த ரகசியத்தை நேற்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது நீங்கள் மிஷினில் போட்டாலுமே சர்ஃப்ல போட்டுடலாம். கையால் துவைக்காமல் ஊற வைக்கிறது போட்டுட்டா உங்கள் துணி ஷைனிங் கூடுமா, டல் ஆகாதான். மெயினாக போர்வை, பிளாங்கெட்டு, பில்லோ கவர்லாம் போடும்போது போட்டால் அதில் இருக்க வந்து கிருமி நாசினி போகுமா. நிறைய பேர் இன்றைக்கி மிஷினில் துணி துவைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வர்றதுக்காக ஒரு லிக்விட் ஊற்றுறாங்க, அது பேர் தெரில. அது வந்து மனம்தான் வரும். ஆனால் இது போட்டால் கிருமி நாசினி உண்டாகும், துணி நல்லா ஷைனிங்காக வரும்னு லாண்ட்ரிக்காரக்காரி எனக்கு சொன்ன ரகசியம். நம்ம துணி வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நாளையிலே துணி வந்து டல் ஆகிறது. அதை நீங்கள் அடிக்கடி வாஷ் டைம் நீங்கள் வாரத்தில் 2 தடவை இப்படி சேர்த்துக்கிட்டாலும் உங்கள் துணி வந்து பிரைட்னஸ் அப்படியே இருக்கும். இப்போ இதில் நான் சர்ஃப் ஆட் பண்ணிட்டேன். நம்ம இடித்து வச்சுருக்க பொடியை வந்து மிஷினில் அப்படி தட்டி விட்டுறலாம். நிறைய பேர் வந்து நிறைய பால்ஸ் மாதிரி டேப்லெட்ஸ் மாதிரி போடுறாங்க பார்த்தீங்களா மிஷினில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து இந்த படிகாரத்தில் தான் உற்பத்தி ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாது, அவங்க சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் தண்ணியை. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் கரைஞ்ச பின்னா துணியை போட்டுக்கலாம். எங்கள் கடை பக்கத்துலேருந்து லாண்ட்ரி இருக்குது. அவங்கள்ட்ட நாங்கள் சொன்னோம், நாங்கள் துவைக்கிற துணியில் ஷைனிங் இல்லை, உங்கள்கிட்ட கொடுக்குற ஷைனிங் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு ரகசியத்தை சொன்னார். பின்ன மெயினாக எப்போ நீங்கள் துணி வாஷ் பண்ணாலும் இதில் டஸ்ட்டை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இதில் இவ்வளோ டஸ்ட் இருக்குது. இது வந்து துணியை கூட சேர்ந்து துணியோட பிரைட்னஸும் வம்பாவும் அங்கங்கே திட்டாக இருக்கும். ஏன் மிஷினில் எப்போவுமே இந்த பிரச்சனை இருக்குது. இதை இப்போ நான் க்ளீன் பண்ணி 2-3 மாதம் ஆகிட்டு. இந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது சுத்தமாக இல்லைனாலும் நம்ம துணி வந்து சுத்தமாக வாஷ் ஆகாதுன்னு சொன்னாங்க. அவர் பெரிய பெரிய மிஷின் வச்சுருக்காரு. நம்ம மிஷினுக்கு ஒரு 10 மடங்கு பெருசு இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. மெயினாக பில்லோ கவர் பெட்ஷீட்லாம் போடும் போது இந்த படிகாரம் உப்பு நீங்கள் கலந்து வாரத்தில் 1 தடவை துணி துவைச்சாலுமே உங்கள் துணி பொலிவு எப்போவுமே இருக்குன்னு சொன்னார். சரிங்களா, துவைச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு உங்களை இப்போ காட்டுறேன். எப்போவுமே துணி துவைச்ச அப்படின்னா திட்டாக இருக்கும். இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இத்தனை நாள் துவைச்சதுக்கும் இன்னைக்கு துவைச்சதுக்கும் துணி எப்படி பளிச்சுன்னு வந்திருக்குன்னு பார்த்துற நேரம் வந்து விட்டு வச்சது. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். இந்த பெட்ஷீட்லலாம் அவ்வளோ கரை இருந்தது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஷைனிங்கும் வந்திருக்கு, கொஞ்சம் கலரும் பிரைட்னஸ் ஆகிருக்கு. நீங்கள் நம்பி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நான் பார்த்தது நீங்கள் ட்ரை பண்ணால் தான் தெரியும். நான் சொல்கிறது நீங்கள் நம்புறீங்களோ நம்பவே தெரில. இத்தனை நாள் துவைச்சதுக்கும் இன்றைக்கி துணியில் வந்து ஒரு பொலிவு வந்திருக்கு. 100% இல்லைனாலும் 40% வந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை. இனி அடுத்து துணி துவைக்க அப்படியே முகத்தில் நம்ம கோல்டன் ஃபேஷியல் பண்ண மாதிரி ஆயிரும் நம்புகிறேன். ஒரு நாளையில் எனக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஒயிட் கலர் ஷால் இதையும் போட்டிருந்தேன். இதுலேயே வந்து நிறைய டஸ்ட்டு அழுக்கு இருந்தது. அதுவுமே நல்லா எனக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நான் எப்போவுமே ஒயிட் துணிலாம் வந்து கையில் தான் துவைப்பேன். இன்றைக்கி ட்ரை பண்ணுறதுக்காக என் சல்வார் ஒன்று போட்டிருந்தேன். அது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுவுமே நல்ல கலர் வந்திருக்கு. அது மாதிரி இந்த பில்லோ கலரில் நாங்கள் படுத்து ஒரு பக்கம் அவர் எண்ணெய் தடவை பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் கரெல்லாம் போயிருக்கு. இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க, என் நைட்டி நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வயிற்று பக்கத்தில் வந்து நிறைய வந்து அந்த மசாலா அந்த அழுக்கு டஸ்ட் இருந்தது. இதை வந்து எப்போ நான் கையில் தான் துவைப்பேன். இன்றைக்கி மிஷினில் போட்டேன். இவ்வளோ பாகம் வந்து நல்லா க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். தினம் நம்ம பெண்கள் துணி துவைக்கிறது உண்மை தான். அது பணமாக காசாக ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். எனக்கு வந்து அது சொல்யூஷன் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். அனுபவிக்காமல் முடிவு பண்ண முடியாது. எனக்கு ரிசல்ட் வந்துருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்டில் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.